மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 நடைபெற்றது. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு எடுத்திருக்கணும். அப்போ 2021 கொரோனா பெருந்தொற்று மற்றும் இதர காரணங்களாக தள்ளி வைக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பானது இப்போது இந்த வருஷம் 2026 ஒவ்வொரு வீடு தெரியும் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க வராங்க. நேற்று ஜூலை 1 இந்த மாதம் 30 வரை இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பானது நடைபெற இருக்குது. அதில் அவங்க 33 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ உங்ககிட்ட இருக்கிற உங்களுடைய ரேஷன் ஸ்மார்ட் கார்டு, ஆதார் மற்றும் கேஸ் புக் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் நகராட்சி, உள்ளாட்சி, உங்கள் வீடு எந்த அமைப்பில் இருக்கோ அதுக்கான ரசீது, பில்லு இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. வீட்டு நம்பர், பிரதானமாக கட்டுமான பொருள் என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அது இல்லாமல் அவங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர், குடும்பத்தில் வசிக்கும் மொத்த குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை, குடும்பத் தலைவரின் பெயர், குடும்பத் தலைவரினுடைய பாலினம், குடும்பத் தலைவர் என்ன பிரிவை சார்ந்தவர், வீட்டு உரிமையுடைய நிலை என்னத்தில் இருக்குது, குடும்பத்தினர் வசிக்கும் வீட்டில் எத்தனை ரூம் இருக்குது, குடும்பத்தில் திருமணமான தம்பதிகளின் எண்ணிக்கை எத்தனை பேர் இருக்கீங்க, குடிநீருக்கான பிரதான ஆதாரம் மோட்டரா, போரா, குடிநீர் ஆதாரம் அமைந்துள்ள இடம் எப்படி இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்கிற லைட் பிரதான ஆதாரம் விளக்கு ஒலிக்கு, அது மேலே ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியோடைய வகை என்ன, அந்த ட்ரைனேஜ் எப்படி வெளியேறுது, குளிக்கும் வசதி, சமையலறை வசதி, அதாவது எல்பிஜியா பிஎன்ஜியான்றது அவங்க கேட்பாங்க. நீங்கள் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் சொல்லணும். சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பிரதான எரிபொருள் சிலிண்டரா என்னன்றதை அவங்க கேட்பாங்க. அப்புறம் உங்கள் வீட்டில் ரேடியோ, டிரான்சிஸ்டர் இருக்கா, டிவி, மொபைல் ஃபெசிலிட்டி, லேப்டாப், சிஸ்டம், ஃபோன், மொபைல், ஸ்மார்ட் ஃபோன், சைக்கிள், ஸ்கூட்டர், மோட்டார் சைக்கிள், மொபைட் என்ன இருக்கோ அவங்க கேட்பாங்க. நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். அதே போல் கார், ஜீப், வேன், குடும்பத்தில் உட்கொள்ளும் பிரதான உணவு தானியம், அரிசியாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, பிரதானமாக என்ன நீங்கள் உபயோகிக்கிறீங்கன்றது பதில் சொல்லணும். அப்புறம் உங்கள் கைபேசி எண், சென்சஸ் சம்மந்தப்பட்ட தொடர்புக்கு மட்டும் உங்கள் மொபைல் எண் கேட்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர்ஸ் அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு தேவையான உங்கள் நகராட்சி பில், உள்ளாட்சியில் நீங்கள் வரி கட்டுற பில், உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டு எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.